அண்ணாமலை அவர்களுடைய பி த லீடர்ஸ் அந்த ஃபோரமும் சரி, அதுக்கு அடுத்தபடி இப்போ அரசியல் கட்சியா உருவெடுக்கும் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி இருக்கும் அவருடைய அவர் கொண்டு போற ஒரு வே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த வி த லீடர்ஸ்ங்கிறது ஒரு இயக்கமா தான் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஒரு விதத்துல என்ன கேட்டா, எடுத்த உடனே அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்காம இந்த மாதிரி மக்களை தயார்படுத்துறது நல்லது அப்படின்னு தான் தோணுது. எப்படி தயார்படுத்தலாம்னா, திருப்பி நான் இதை தான் சொல்றேன். அதாவது இளைஞர்களை முதல்ல கவரணும். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் போன அவர் பாஜகலேருந்து விலகுவதற்கு முன்னாடி எப்படிலாம் என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, பல பேர்கிட்ட விசாரிச்சதுல எப்படி இருந்தது, பேசினதுல அப்படின்னா, ஒரு 30 45 வயது உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அவர் தான் நல்ல தலைவர், தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவர், இவர் வந்தா தமிழ்நாடு நல்லபடியா இருக்கும், உருப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல முடிவு பண்ணி அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்க்ளூடட். அது அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆனா அதுல அதே ஒரு 25 அதுக்கு கீழே இருக்கிற வயது உடைய மக்கள் எல்லாமே அந்த நான் சொல்ற மாதிரி அந்த ஜென்சி இருக்குங்களா, அது கொஞ்சம் ஒரு பபிள் அந்த மாதிரி இதுல இருந்தாங்க. அதுல திரு விஜய் அவர்களுடைய இதுல பரப்புரையில அவர் ஆக்சுவலா ஒன்றும் பரப்புரையே செய்யல. அந்த பரப்புரை அதாவது பரப்புரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கன்வென்ஷனல் மெத்தட், அது நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், கன்வென்ஷனல் மெத்தட்ல இருந்து மாதிரி வேற விதமா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பரப்புரை எல்லாம் செய்யப்பட்டு இளைஞர்களை கவர்ந்து அவங்க மூலமா அந்தந்த ஃபேமிலியில கன்வின்ஸ் பண்ணி அந்த ஓட்டை அவர் வாங்கினார். இது என்னன்னா, யாராவது 2 கழகங்களும் திராவிடமே வேண்டாம், திராவிட கழகங்களே வேண்டான்னு இருந்த ஒரு கூட்டம் வேற வழி இல்லாம அண்ணாமலை அது சரியான முறையில ப்ரொஜெக்ட் பண்ணாததுனால, ஒரு அதிமுக இருக்கிற இபிஎஸ் தான் முதல்வர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுனால ஒரு வெறுப்பின் உச்சியில தங்களை அறியாமையே ஒரு அறியாமையில போடப்பட்ட ஓட்டு தான் அது. நான் திருப்பி சொல்றேன், இது விஜய் அவர்களுக்கான வேவ் கிடையாது. அது வேவா இருந்திருந்தா அவர் தனித்துவமாவே பெரும்பான்மை பெற்று ஆட்சியில உட்கார்ந்துருப்பார். அவர் 2 கட்டான தொங்கல்ல விட்டுட்டாங்க மக்கள். அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், இது வேவே கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன இன்னும் கேட்டீங்கன்னாக்கா, நான் உறுதியா இருந்தேன் ஒரு 5-10 சீட்டுக்கு மேல வராதுன்னு. விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார் 30 சீட்டுக்கு மேல வரும்னு சொல்லிட்டு. பட் ஏதோ வந்துடுச்சு. அது எந்த மாதிரி கொண்டு போனாங்க எல்லாம் அடுத்த இது, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம இப்ப போக வேணாம். இப்ப இவர் எப்படி எடுக்க போறாரு அப்படின்னா, இதுக்கு தான் அவர் என்ன பண்ணாருன்னா, இயக்கமா ஆரம்பிக்கிறப்பா அதுல எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறேன், அதுல எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்துறேன். அரசியல்னா என்ன, அதை சூழ்ந்து உள்ள இந்த நிட்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு புரிதல் தெரிதல் எல்லாத்தையும் உண்டாக்கி அதன் மேல ஒரு கட்டமைப்பு கொண்டு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி. அப்ப என்ன தோணும் அப்படின்னா, சார் நீங்க தான் அவங்க இளைஞர்கள்லாம் ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப ஃபாஸ்டா செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்களே, இது ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, கரெக்ட். இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 5 வருஷம் இருக்கு. அடுத்த தேர்தலில் ஒருவேளை மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா 29 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க 31 தான். அதுக்கு 5 வருட காலம் இருக்கு. அந்த 5 வருட காலத்துல அவர் மக்களை தயார்படுத்தணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட இயக்கம். அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்காக அவரும் 4.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு கடைசி 6 மாதத்துல தான் நான் மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் கட்சியாக்கி கொண்டு வரணும் அப்படி கிடையாது. இது ஆல்ரெடி அனௌன்ஸ். முதல் 3 மாசம் உறுப்பினர் சேர்க்கை, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுல சில பேரை தயார்படுத்துவது, மக்களோட எப்படி செய்யறது, எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்யணும், எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடணும், அந்த மாதிரி. இதுக்கு அப்புறமா முக்கியமானது இன்னொன்னுன்னா, அவர் கிளியரா சொல்லிட்டாரு, யாருக்குமே 2 டேர்முக்கு மேல பதவியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருக்கு 2 டேர்முக்கு மேல பதவி கிடையாதுன்னு போது பல பேரை தயார்படுத்த வேண்டியதா. இப்ப இருக்கிற சிஸ்டம்ல என்ன அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 200 பேர் வச்சுங்களேன், அவங்களுக்கு மட்டும்தான் பதவி இருக்கு. எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன், இந்த பஞ்சாயத்து போர்டுல இருந்து சட்டமன்றம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 500 பேரோ இல்ல 1000 பேரோ, அதுக்கு மேல பதவி ஒன்றும் இருக்காது. கட்சி பதவி இஷ்டத்துக்கு வாரி விட்டுறாங்க. இளைஞர் அணி, அதுல துணைத் தலைவர், செக்ரட்டரி, இது ஏகப்பட்டது. விட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜ் 1 to 10 ஒரு தலைவர் பதவி, 10ல இருந்து 20 வரைக்கும் ஒரு தலைவர் பதவின்னு கூட போட்டு பதவி வாங்கிக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. இவர் அந்த மாதிரி சொல்லல. உங்களுக்கு 2 டேர்ம், அதுக்கு மேல பதவி கிடையாது, பதவி நிரந்தரம் கிடையாது, அதே மாதிரி வாரிசு மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் தயார் பண்ணும்போது பல மக்கள், அதாவது குறைந்தபட்சமாக இந்த மாதிரி ஒரு 1000 பேர் அந்த மாதிரி இல்லாம நிறைய மக்கள் அரசியல்ல ஈடுபட வருவாங்க. அது சரியான நேரமாக இருக்கும் அவருக்கு. இந்த அரசியல் கட்சியாத இந்த இயக்கத்துல மக்கள்லாம் இணைந்து ஒரு பயிற்சி எல்லாம் பெற்று தயார் நிலைக்கு வந்தவுடனே அந்த டிரான்சிஷன், நான் முன்னாடியே பல வீடியோல சொல்லியிருக்கேன்,
he is a transformational leader. He is not a transfer leader. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லீடர் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர். மக்கள் அப்படியே இந்த நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய, சித்தாந்தங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தலைவராகத்தான் அவர் இருப்பார். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஆட்சியில கண்டிப்பா நிறை குறைகள் நிறைய இருக்கு. நான் நிறைன்னு சொன்னது போனா போதுன்னு சொல்றேன், இல்லைன்னா குறைகள் தான் அதிகமா இருக்கு. அதை பத்தி தனியாவே சொல்றேன். அவங்க என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குன்னு நம்ம தனியாவே பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஆட்சியை பத்தி 1 2 ஏதோ என்ன பண்றாங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக் டச்சுங்கிற மாதிரி சிலதை பண்ணிட்டு மக்களை மயக்கிறதுக்கு தான் ரீல் போட்டு மயக்கிக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்த இதுவா பார்க்கலாம், தனியா பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா, இந்த குறைகள் நிறைய இருக்கும்போது மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இப்பயே ஏற்கனவே நான் கேள்விப்படுறது என்னன்னா, இப்போ கொஞ்சம் அந்த 35 வயசு 40 வயசு 50 வயசுல இருக்கிறவங்கலாம் வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைகள் பேச்சை கேட்டு நம்ம போட்டுட்டோமோ, தப்பு செஞ்சிட்டோமோன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்திருக்கு. நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அந்த கில்ட் ஓட்டு அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவருக்கு நிறைய வரும். மக்கள் உணர்வாங்க, அப்போ ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தோக்கடிச்சிட்டோமேன்ற ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல அந்த ஓட்டு நிறைய வரும். அது கண்டிப்பா வரும், நீங்க வேணா பாருங்க. அது டைம் ஆகும், அதுதான் அது ஒண்ணு. அதனால அந்த குறைகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வந்து மன தெளிவு வரும். யாரெல்லாம் இந்த 20 லேருந்து 25 வயசுல இப்ப பரவச நிலையில ஓட்டு போட்டாங்களோ, 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்க 30 28 30க்கு வரும்போது வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு புரிய வரும். ஒரு மெச்சூரிட்டி வரும், ஒரு விவேகம் வரும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்து ஒரு நல்ல மனோதிடத்தோட ஒரு ஓட்டளிக்கணுங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு வரும். அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் இந்த மக்களை போய் சந்திச்சு அப்பப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு வருவாங்க. அதற்கான மாற்றங்கள் நடக்கும். அந்த ஓட்டு ஒண்ணு வரும். இது மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, டிஎம்கே என்னதான் தலைவர்கள் வந்து மோசமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இந்த நாட்டை கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணியிருந்தாலும் அதுல சில பேர் இருப்பாங்க, என்னையா இது இதே குடும்பத்துக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, சரி இது நாடு உருப்படணும், நம்ம வருங்காலம் நம்மளோட சந்ததியர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் அங்க டிஎம்கேல இருந்து வரும். அதே மாதிரி அதிமுகவில இருந்தும் ஒரு குரூப் வெளியே வரும். பாஜகவிலே ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து தாவேகாலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வரும். அந்த மாதிரி அவங்க தத்தளிச்சு என்ன செய்யறதுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரே ஆள் இருக்கக்கூடியது, கண்ணில் தென்படக்கூடியது திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ வந்து கூடுவாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க கூடும்போது தான் நான் ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று படித்தேன். இப்போதைக்கு வந்து ஒரு 18 லட்சம் வரைக்கும் அந்த இயக்கத்தில் வி த லீடர்ஸில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அது ஓட்டாக மாறும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து 1 கோடி ஓட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவினுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா 14 லட்சத்தி சொச்சம் தான் இருக்கு. அதை கிராஸ் பண்ணிட்டாரு. முதல் நாளையே வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையில் பாஜக எவ்வளவு ஓட்டு வாங்கிச்சோ இந்த சட்டசபை தேர்தலில் அதை விட அதிகமாகவே ஒரு உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. சரி, இப்போ வந்து என்ன சார் ஆரம்பம் மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது எப்பவுமே வந்து எடுத்த உடனே மொமெண்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்லோ டவுன் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இனிமே சேர்றவங்கலாம் ரொம்ப மன உறுதியோட திரு அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு சேரக்கூடியவங்க இனிமே தான் வருவாங்க. நடுவில் சேர்ந்தவங்கள இந்த நியூஸ் கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பல பேர் வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வேணும்ட்டே தங்களுடைய உளவாளிகள் மாதிரி சேர வச்சிருக்காங்க. அவங்க பயிற்சி கூடத்துக்கு போகட்டும், அங்க போய் அங்க என்ன நடக்குதுங்கிறது தங்களுடைய உண்மையான ஒரிஜினல் கட்சிக்கு சொல்லணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நியூஸ்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, நான் புரிந்துகிட்ட விதம் எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளரும். இன்னைக்கு தேதியில் இன்னொன்று நம்ம எல்லாருமே கவனிக்கணும். விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்காரு, ஆனால் அவரை எதிர்த்து ஒரு தீவிரமான செயல்பாடு அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. டிஎம்கேலையும் ஒரு எதிர்கட்சின்னு சொல்றாங்களே தவிர, எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருக்காரு தவிர கடுமையான தாக்குதல்கள் எதுவுமே கிடையாது. அது ஒரு பாயிண்ட். ஏடிஎம்கே பத்தி நம்ம பேச வேணாம். இப்ப இந்த இடத்துல தான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் எப்படி இது பண்ணுவானா, இன்னைக்கு தேதிக்கு நீங்க விஜயை பத்தி எந்த விமர்சனம் வச்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மக்களால். அதனால நான் அந்த வார்த்தையை முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்றேன். ஒரு அட்வைசரி ரோல் மாதிரி பண்ணுவார், அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் கொடுப்பார், அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து குற்றங்களை சுட்டி காமிப்பார், அதுக்கப்புறமா கண்டனம் தெரிவிப்பார். 5வது ஸ்டேஜில் தான் தெருவில் இறங்கி இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துவார். அது வரைக்கும் கொண்டு போவாங்க எல்லாத்தையும். இதுதான் தயார் பண்றது. மக்களை தயார் செய்யாம தேர்தலில் வெற்றி பெற முடியாது.
அந்த ப்ராசஸ் தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இல்லாத குற்றத்தை கொண்டு வந்து செய்யணுமா அப்படின்னு கிடையாது. அதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் சான்ஸ் கொடுப்பாங்க நிறைய. அவர் கொடுக்கறனால அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. இன்னொரு பக்கம் வந்து அவருடைய வலது கை இடது கை இதெல்லாம் இருக்கு, இஷ்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வரும். சிறுபான்மையினர் வந்து பலவிதமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாத்தையும் முன்னெடுத்து ஒரு போராட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தது 5வது ஸ்டேஜில் வரும். இது வந்து கண்டிப்பா வரும். இந்த மாதிரி தான் அவர் கொண்டு போறார். ஆனா நான் திருப்பி சொல்றேன், போன வீடியோல சொன்னேன், எல்லாரும் என்ன எழுதுறாங்க, பரப்புரை செய்யறாங்க சோசியல் மீடியாலன்னா டிஎம்கே தான் வந்து டிவிகேக்கு எதிர்க்கட்சி அப்படின்னு. அதை வந்து விஜய் அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, பொது இதுல எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, டிஎம்கே வர்சஸ் டிவிகே கிடையாது. இனிமே இது வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜய். ஏன்னா இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தனி நபரை முன்னிறுத்தித்தான் அரசியல், இயக்கமோ கொள்கையோ அதெல்லாம் செகண்டரி தான். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அவர் வந்து நீங்க ஆரம்ப காலத்தில் காமராஜர் எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்தது வந்து திரு அண்ணாதுரை அவர் எடுத்துக்க, அதுக்கப்புறம் வந்து திரு கருணாநிதி அவர் எடுத்து, திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இதெல்லாம் பார்க்கும்போது தனி நபர் சார்ந்த அரசியல் இங்க வேரூன்றி விட்டது. அதைத்தான் அவர் சித்தாந்த அரசியலா அண்ணாமலை மாற்றுவார். ஆனா அதுக்கு முன்னாடி விஜயா இல்ல அண்ணாமலையா அப்படித்தான் வரும். அது மற்ற யாருக்கும் இங்க இடம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களை உணர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பலவிதமான சங்கடங்கள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு வந்து ஒரு ஒரு மிக மிக மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. வர்ற ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கே போகாமல் மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து அந்த லேடி அவங்க பாட்டுக்கு கவலையே இல்லாமல் இருக்காங்க. என்ன மாற்றம் வந்திருக்குப்பா சொல்லுங்க பார்ப்போம். ஊடகவியலாளர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க, கருத்து தெரிவிக்க முடியல, கருத்து சுதந்திரம் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க என்னத்தை மாற்றி அமைச்சிட்டீங்க சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வந்து ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் நிறைய இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஆணித்தரமா சொன்னதுனாலதான் இப்போ வந்து முன்னாள் டிஎம்கேல இருந்த முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு மேல இருக்கிற கேஸை வந்து எடுக்கிறதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்காங்க. இடியில இருந்து பர்மிஷன் கேட்டு 1 மாசம் ஆச்சு, இன்னும் பர்மிஷன் கொடுக்கல இந்த அரசு. ஸோ அதனால இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெளிச்சமா தெரியும். வெளியில வரும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். அப்ப வரும்போது மக்கள் மனது மாறும். அந்த மாறுதலை கொண்டு வரதுக்கு தான் இந்த பயிற்சி. ஆக முன்னெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அது அரசியல் கட்சியா திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றுவார்கள். அப்போ வந்து அவருக்கு ஆதரவு அதிகரிக்கும், ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 29ல் எலெக்ஷன் இருந்தா அண்ணாமலை அநேகமா ஆட்சியில் இல்லாட்டாலும் ஒரு 70-80 சீட்டு வாங்கி எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அப்ப இருக்கு பாருங்க, நீங்க இவங்களால பதிலே சொல்ல முடியாது யாராலையும். அநேகமா அதுக்குள்ள அவர் ஆட்சிக்கே கூட வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா 2031 கண்டிப்பா ஒரு தமிழக முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்றேன். பல டேட்டா இதெல்லாம் வச்சு இது மாதிரி வரக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.